ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்டியான தயிர் சேமியா இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி தயிர் சேமியா செஞ்சு கொடுத்து பாருங்கள். காலையில் டிஃபனுக்கே விரும்பி சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த க்ரீமியான தயிர் சேமியா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 1/4 லிட்டர் கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடானதும் இதில் 1/2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் சேமியா உப்புமா செய்கிறதுக்கு பயன்படுத்துவீங்க இல்லைங்களா, அந்த சேமியாவே எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேமியா எடுத்துகிட்டு இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும் போதே இது நல்லா சாஃப்டாக வெந்துடும். கையில் எடுத்து தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம போட்டிருக்க அளவு சரியான அளவு தான் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதிலிருந்து வேக வச்ச சேமியாவை தனியாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக வடிகட்டியில் போட்டு வடிகட்டுறதா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா நான் செய்கிற மாதிரி இந்த ஸ்டெய்னரில் போட்டு நல்லா தண்ணி போக வடிச்சிட்டு எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேமியா மட்டும் வேக வச்சு தனியாக எடுத்தாச்சு. இப்போது இதில் நீங்கள் உடனடியாக சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் 2 கப் அளவுக்கு தயிரும் ஒரு 1 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் காலையில் மிக்ஸ் பண்ணி ஆஃப்டர்நூன் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்றீங்க அப்படின்னா தயிர் கொஞ்சம் குறைவாகவும் பால் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உடனடியாக சாப்பிட்றதுக்கு இப்போ நான் சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஒரு தடவை விஸ்க் வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா க்ரீமியாக இருக்கும். சேமியா 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துட்டேங்க. இப்போ இன்னொரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்க்குறதெல்லாம் சேர்த்துடலாம். தயிர் சேமியா செய்கிறதுக்கு நீங்கள் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு இருக்க தயிராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சுவை கொடுக்காது. ஏன்னா நம்ம இதில் முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் வறுத்து சேர்க்க போகிறோம். அதனால் புளிப்பு இல்லாத தயிராகவே சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிறது தாராளமாக 3லேருந்து 4 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன வாணலி வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோ அல்லது எண்ணெயோ பயன்படுத்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் லேசாக வறுப்பட்டதும் ஒரு 10 முந்திரி பருப்பு கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரும்போது 10 திராட்சை, காய்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா உப்பி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முந்திரி பருப்பு திராட்சையும் இந்த தயிர் சேமியாவில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா திராட்சை நம்ம வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நம்ம அங்கங்கே சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இதே இந்த பச்சை மிளகாய் வர இடத்துலலாம் கொஞ்சம் காரமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சுவையும் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், திராட்சை முந்திரி எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவில் அப்படியே போட்டுடலாம். நான் இதில் எக்ஸ்ட்ராவாக காய்கறியோ பழங்களோ எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கேரட் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி மாதுளை விதைகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொமிக்ரானேட் சேர்த்தா அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லி தழை நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். கடைசியாக அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா கமகமன்னு சுவையான சூப்பரான தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதா இருந்தால் காலையில் மிக்ஸ் பண்ணும்போது தயிர் கொஞ்சம் குறைவாக சேர்த்து கலந்து விட்டு கொடுங்க. அப்போ கரெக்டான பக்குவத்தில் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த தயிர் சேமியா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.